ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது குலர் ஜாமுன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி குலர் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ரவை 1 கப் எடுத்திருக்கேன். ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, கலர் மாறாமல் வறுக்கணும். ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சு வறுக்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுங்க, கலர் மாறாமையே நீங்கள் வறுத்தெடுக்கணும். ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக அரைக்கணும். நல்லா எவ்வளோ தூரம் அரைக்க முடியுதோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைனா 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா பால் கொதி வரட்டும். பால் கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தான் போடணும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்போ குலாப் ஜாமுன் வெடிச்சு வரும். இது கூட சேர்த்துக்கலாம். கரையிட்டோம். இந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட நீங்கள் நெய்யை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். கரைஞ்சிச்சு. இது கூட நம்ம ரவையை அரைச்சி வச்சோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு சீக்கிரம் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். பார்க்குறப்ப கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். பாருங்க, நல்லா கிண்டி எடுக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இது சூடு ஆறணும், ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, கை பொறுக்கிற அளவு சூடு ஆறணும். இது ஆறட்டும் ஒரு பக்கம். நம்ம அதுக்குள்ளேயும் சுகர் சிரப் பண்ணிடலாம். அதே கப்பில் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகரெல்லாம் கரையிட்டும். இது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. சரி, இது கரையிட்டும், சுகர் கரையிட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் அதை பிழைஞ்சிடலாம் ரவையை. சரி, கரையிட்டு இது ஒரு பக்கம் கரையிட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், அப்போ தான் பிழைய முடியும். ரொம்ப ஆற விட்றாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ ஒவ்வொரு பாட்டாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா மிக்ஸ் பண்ண தான் குலாப் ஜாம் வெடிக்காமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அமுத்தி பிழைங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பிழைஞ்சி வச்சுருக்கேன்னு. இது மாதிரி பிழைஞ்சி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக சேர்த்து பிழையணும். இப்படி வச்சு பிழைங்க. நல்லா பிழைஞ்சி ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா பிழைஞ்சாச்சு. பார்த்துக்கோங்க இதான் பிழையணும். சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கலாம். இந்தளவு உருட்டும் போது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உருட்டுங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் வரும். எந்த ஷேப்பில் வேணால் ஊட்டிக்கலாம். இந்த ஷேப் கூட ஊட்டிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் ஊட்டிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். வாங்க சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ஊட்டினீங்கன்னா தான் வெடிப்பு வராது. நல்லா அழுத்தி ஊட்டுங்க. சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சா குலாப் ஜாம் உருண்டைகளை எண்ணெயில் போட்டுடலாம். மீடியம் இதில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். குலாப் ஜாம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். எப்படி வந்திருக்கு நம்ம குலாப் ஜாமுன். நம்ம அதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். சுகர் சிரப்பு வந்து சூடாக இருக்கணும். சூடு இல்லாட்டியும் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க.
மறுபடியும் ஒரு பேட்சை போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சு, பொரியட்டும். சுகர் சிரப்லாம் நல்லா ஊறணும். நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மேலே அழகுக்காக பிஸ்தாவும் பாதாம் பருப்பையும் கட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.